அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்திலேயே கடந்த 2 ஆண்டுகளாக மிகவும் அதிகமாக பேசப்படுற விஷயம் திருப்பரங்குன்றம். ஆறுபடை படை வீரர்களே முதல் படை வீடு. இந்த திருப்பரங்குன்றத்தில் ஒரு 100 ஆண்டுகளாக பிரச்சனை. அங்கே இருக்கின்ற தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்று பல்வேறு வழக்குகள், போராட்டங்கள், பிரச்சனைகள். இதனுடைய விளைவாக பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகள் அடிப்படையில் லண்டன் தீர்ப்பு, பல்வேறு நீதிமன்ற தீர்ப்பை அடிப்படையை வைத்து கடந்த ஆண்டு மாண்புமிகு நீதியரசர் திரு GR சாமிநாதன் அவர்கள் ஒரு உத்தரவு விட்டார். தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்தார். அந்த உத்தரவை அன்னைக்கு இருந்த திமுகவுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஏற்றல. அந்த அன்னைக்கு இருந்த காவல்துறையினுடைய ஆணையர் மீதும் மாவட்ட ஆட்சியர் மீதும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்தது. அதற்கு பிறகு தமிழக அரசு மேல்முறையீடு செஞ்சது. 2 நீதிபதிகள் கொண்ட அந்த அமர்வு அந்த வழக்கை விசாரித்து அந்த GR சாமிநாதன் அவர்கள் கொடுத்த மாண்புமிகு நீதிபதி கொடுத்த தீர்ப்பு ஆனது சரி அப்படின்னு சொல்லி அந்த டிவிஷன் பெஞ்சும் அந்த தீர்ப்பை ஆமோதித்தது. அந்த தீர்ப்பு கொடுத்து விட்டது. இதற்கு இடையில இதுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்காக இந்த யாரும் போய் இந்த நீதிமன்றத்தை அணுகலை. தமிழக அரசு சார்பாக அந்த வழக்கு போடலை. அப்போ என்ன அர்த்தம்? இந்த தீர்ப்பு இன்னைக்கு சரியா இருக்குது. இன்னைக்கு தீர்ப்பு கரண்ட்ல இருக்குது. வருகின்ற கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்ற வேண்டும் என்பது இந்த நீதிமன்ற உத்தரவு இன்னைக்கு அமல்ல இருக்குது. இன்று புதிதாக பதவியேற்ற திரு ஜோசப் விஜய் அவருடைய அமைச்சர் இருக்கின்ற மாண்புமிகு நிர்மல்குமார் அவர்கள், அவர் தான் திருப்பரங்குன்றத்துடைய சட்டமன்றத்துடைய உறுப்பினர். அவர்கள் நிருபர்கள் கேட்கின்ற பொழுது, பத்திரிகையாளர் கேட்கின்ற போது அவர் சொல்கின்ற பதில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன நிலை இருந்தோ அதான் எங்கள் நிலை என்று சொன்னால், அப்போ நீதிமன்றத்தை இவர் அவமதிக்கிறார். இன்னைக்கு இருக்கின்ற கரண்ட்ல இருக்கின்ற அந்த நீதிமன்ற தீர்ப்பை இவர் அவமதிக்கிறார் என்றுதான் அர்த்தம். இந்த அரசாங்கம் எந்த நிலை எடுத்திருக்குது என்று நீதிமன்றம் ஒரு மனுவை தாக்கல் செய்ய சொல்லி உத்தரவு பிறப்பிட்டிருக்குது. அப்போ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முருக பக்தருடைய எண்ணம் அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும். மாண்புமிகு நீதிபதிகள் சொல்லிட்டாங்க தீபம் ஏற்றணும். இந்த தீர்ப்பு அமல்ல இருக்கும் போது இவர் இந்த நீதிமன்றத்தை அவமதித்து இருக்கின்றார் என்று குற்றச்சாட்டு திரு நிர்மல்குமார் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அவருடைய கருத்தை யாரெல்லாம், நிர்மல்குமாருடைய பதிலை யாரெல்லாம் ஆதரிக்கிறார் என்று சொன்னால், தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அரசியலமைப்பு STP ஆதரிக்கின்றது, ஜவஹர்லா ஆதரிக்கின்றார், இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் ஆதரிக்கின்றார். யாரு? நிர்மல்குமாரனுடைய கருத்தை. அப்ப அமைச்சர் அவர்கள் இந்த கருத்துக்கு பதிலளிக்க வேண்டும். என்ன மக்கள் அப்போ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பு தீபத்தில் தீபம் ஏற்றணும். பூர்ணச்சந்திரன் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அதுக்காக. அப்போ இந்த அமைச்சர் சரியாக நடந்துக்கணும். ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தெளிவாக சொல்றாரு, எல்லாருக்கும் எல்லாம் சொல்றாரு. அப்போ எல்லாருக்குடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டாமா? இது நேற்றைய தினம் மறுபடியும் அந்த பகுதியினுடைய மக்கள், இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து அவருடைய மனு கொடுத்தார்கள். அந்த தொகுதியுடைய MLA முறையில், அமைச்சர் என்கின்ற முறையில் தீபத்துல தீபம் ஏற்ற வேண்டும் மனு கொடுத்த போது மனுவை வாங்கி பதில் சொல்லல. அப்போ அவரோட உணர்வுகளை இந்த அமைச்சருக்கு புரியலையா? இந்த அரசாங்கத்துக்கு புரியலையா? ஏன்னு சொன்னால் அங்கே இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் நடக்கல. தீபத்தூண் ஏற்றனால யாருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏனென்றால் மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கொடுத்திருக்கிற தீர்ப்பு அப்படித்தான் இருக்குது. அப்போ இந்த அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இவர்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஏதோ கூட்டணி கட்சி வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க, வன்னியரசு சொல்றாரு, ஜவஹர்லா சொல்றாரு, இவங்கெல்லாம் சொல்றாங்கிறதுக்காக நீங்க ஆட்சி நடத்தக்கூடாது. மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள. கடந்த முறை திமுக இதை செய்யல. திமுக தோற்பது காரணம் முருகன் தான் காரணம். திருப்பரங்குன்ற முருகத்தில் தீபம் ஏத்தாதான் திமுக தோத்துது. இந்துக்கள் அடிச்சு சொல்றோம். அதே தவிர மீண்டும் இந்த ஆட்சி செய்யுதா என்ற கேள்வி வருது. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை தெளிவுபடுத்த வேண்டும். இந்த ஆண்டு தீபத்துள்ள தீபமேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.